அழகாக ஓடி ஆடி நடந்துக்கிட்டு இருந்த பாப்பானால் நடக்க முடியாமல் ஆயிடுச்சேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாப்பாவோட 1.5 வயசு ஊசி போடுறதுக்காக ப்ரைமரி ஸ்கூல் போயிருந்தோம். அங்கே அழகாக பால்வாடியில் பிள்ளை அழகாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்புறம் பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போடலான்னு சொல்லிட்டு 2 ஊசி போட்டு விட்டாங்க. கையில் ஒன்று தொடையில் ஒன்று போட்டு விட்டாங்க. அந்த ஊசி போட்டதுலேருந்து ஃபீவர் கண்டினியூஸாக ஃபீவர், பயங்கர ஃபீவரு. அப்புறம் சுத்தமாக 2 டேஸாக சாப்பிடவே இல்லை. இப்போ தான் வந்து அவங்க 2 வீக்ஸ் பிஃபோர் ஃபீவர்லேருந்து ரெக்கவரி ஆகி வந்தாங்க. அதுக்குள்ளே இந்த இன்ஜெக்ஷன் போட்டு திருப்பி ஃபீவர், திருப்பி சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ சுத்தமாக நடக்கவே முடியல. இன்னையோட 3 டேஸ் ஆகுது இன்ஜெக்ஷன் போட்டு. சுத்தமாக ஒரு 8 கூட எடுத்து வைக்கல. இந்த மாதிரி முடியாமல் இருக்கிறது கேஷுவல் தான். இருந்தாலும் ஓடி ஆடி நல்லா விளையாண்டுட்டு இருந்த பிள்ளை நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா வேற ஊருக்கு போயிருக்காங்களா, அவங்க நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கார். மகளை பக்கத்தில் இருந்து பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேளை கூட கண்டிப்பாக துணைக்கு ஆள் வேணுன்றது கரெக்டாக தான் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா இருந்தனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். பாப்பாவை பார்த்துக்கிறது நான் பார்த்துக்கிட்டேன்னா அவங்க சமைப்பாங்க. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி ஓடிடுச்சு. இதை அழுகையை சமாதானப்படுத்தவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த ரத்தக்கட்டு தீர்றதுக்கு யார் கண்டுபிடிச்சான்னு தெரில. இந்த மருந்து தான் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மருந்து போட விட்டி ஐஸ் ஒத்தனை கொடுக்க விட்டி பாப்பாவுக்கு ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. பை.